போகக்கூடிய ஒரே கழகம் 2026 ஒரே சொல்யூஷன் எங்களோட தளபதி மட்டும்தான். மதன்ற பேர்ல டிவிஷனு, மக்கள் வீட்ல ரிவிஷனு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே பாய்சனு. தமிழ்நாடே கண்ணுக்கு தெரியாதாப்பா பிஜேபி. ஆனா 2002ல வந்த SIR கண்ணுக்கு தெரியுதா நம்மளோட மோடிஜிக்கு. யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே. விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. என்ன மக்கள் என்ன முட்டாள நினைச்சீங்களா? ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில சார காணோம். வடசென்னை வட மாவட்டம் சகோதரி சீதா நடராஜ் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தையே வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரே கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்க நாம இவ்வளோ பேர் ஏன் கூடியிருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சார் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இந்த திருத்தம் எதுக்குங்க? இந்த திருத்தம் தான் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சாரோட இன்டென்ஷன் எதுக்கு? 6.5 கோடி மக்கள் ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க, சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 6.5 கோடி மக்களோட ரிவைஸை ஒரே மந்தில் எப்படிங்க ரிவைஸ் பண்ண முடியும்? இது யாருக்கு வைக்கிற செக்கா நினைக்கிறீங்க? மக்களே நீங்க சொல்லுங்க. எத்தனை சார் வந்தாலும், எத்தனை ரிவிஷன் வந்தாலும் நம்மளோட ஓட்டு 2026ல யாருக்குங்க? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, தலைமைக்கே கேட்டு அதிரணும். இன்னும் பத்தாது. இதுதாங்க, இதுதான். உங்க மனசுல எல்லாம் கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா தகர்த்திடுங்க. 2026 ஒரே சொல்யூஷன் எங்களோட தளபதி மட்டும்தான். மதன்ற பேர்ல டிவிஷனு, மக்கள் வீட்ல ரிவிஷனு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே பாய்சனு. யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே. விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. 2026 ஒரே டார்கெட், நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள் மட்டும்தான். வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே. விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. 2026 ஒரே டார்கெட், நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள் மட்டும்தான். வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். தமிழ்நாடே கண்ணுக்கு தெரியாதாம்பா பிஜேபிக்கு. ஆனா 2002ல வந்த SIR கண்ணுக்கு தெரியுதா நம்மளோட மோடிஜிக்கு. அது எப்படிப்பா? வெளியிலன்னு வந்துட்டா ரெண்டு பேருமே வந்து எனிமிஸ். ஆனா நம்ம டிவிக்கேன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு பெஸ்டீஸ். 6.5 கோடி மக்கள் விஷயத்தை அசால்ட்டா ஒரே மந்த்ல ரிவைஸ் பண்ணிடுவாங்களாம். என்ன மக்கள் என்ன முட்டாள நினைச்சீங்களா? மக்கள் என்ன முட்டாள நினைச்சாங்களா? என்ன மக்களே நீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு ரிவிஷன் வேணுமா, டிவிஷன் வேணுமா, சொல்யூஷன் வேணுமா? அந்த சொல்யூஷனை எங்களோட தளபதியால மட்டும் தாங்க கொடுக்க முடியும். 6.5 கோடி மக்கள் வீட்லயும் போயிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்க. எல்லாரோட வீட்லயும் சொல்லுவாங்க தளபதி, வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான்ட்டு. அப்ப தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, 6.5 கோடி மக்கள் ஒன்றையும் சாதாரணமாக இன்னைக்கு தீர்மானம் பண்ணதில்ல. எங்களோட தலைவர் எப்போ கட்சின்னு ஒன்று தொடங்கினாரோ அன்னைக்கு மனசு வச்சாங்க. எங்களோட மனசும் சரி, எங்களோட ஓட்டும் சரி, எங்களோட தளபதிக்கு மட்டும்தான் 2026ல. இவங்களை பற்றி பேசணுன்னா பேசிட்டே போகலாம். ஆனால் நேரத்தோட அருமையை கருதி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். ஒரு விஷயங்க, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை காணோம். இப்போ புதுசாக ஒரு சாரை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வைக்கிறாங்க, காணாமல் போக வைக்கிறாங்க. தளபதி ஸ்டைலில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.